Welcome to Pretty Plato. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்தாச்சு. ஸோ அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்தால் என்னங்க ஸ்பெஷல்? எல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்ததை எடுத்து பார்க்கறது, அதெல்லாம் தானே ஸ்பெஷல். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அம்மா அப்பா வந்து இங்கே வந்து ஒரு 4 days ஆகுது. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு சண்டே ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இந்த வெட்னஸ்டே வந்தாங்க. ஸோ அன்னிலேருந்து ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வித்யுத்துக்கு நிறைய ஸ்டஃப் வாங்கியிருந்தாங்க, டாய்ஸு. அண்ட் எனக்கு தான் நிறையா, ஏன்னா இங்கே வித்யுத்துக்கு ராம்க்கெல்லாம் வந்து இங்கே நிறையா வந்து கிடைக்கும் ஜென்ஸுக்கு. ஸோ நமக்கு தான் இந்தியன் ஸ்டஃப் கிடைக்காது. ஸோ அதனால் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா அப்பாவும் எனக்கு நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. என் மாமியாரும் எனக்கு நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is that? Tata bought so many for you? Yeah. What is that? Autos? Yeah. You like the autos? Yeah. ஸோ வித்யுத்துக்கு வந்து இந்தியா போனதுலேருந்து ஆட்டோனா ஒரு க்ரேஸு. சித்தி அப்புறம் சித்தப்பா எல்லாம் ஆட்டோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்புறம் எங்களுக்கு வழக்கம் போல் இந்த அப்பளம், அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்பா பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தார். ஒரு அப்பளம் கூட உடையாமல் ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிளாக்கு. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ இம்ப்ரிண்ட் பண்ணி அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். இது வந்து கோகோனட் கிரேட்டர். ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு அப்பளம் கூட உடையலைங்க. ரொம்ப நீட் அண்ட் டைட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காய வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து இந்த நிறையா டைப்ஸ் ஆஃப் வத்தல் வடாம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஜவ்வரிசி வடாம், அப்புறம் இந்த சேவை வடாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா. ஸோ எங்கள் அம்மாவோட மாமி வந்து இதெல்லாம் வந்து பண்ணி ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேயே வாங்கிடுறோம். ஸோ எங்கள் மாமியாரும் நிறைய போடுவாங்க. சரி இந்த டைம் மட்டும் இந்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாமியார் வந்து ஒரு பில்கிரிமேஜ் விசிட் போனாங்க. ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீமிங் ஸ்டாண்ட் மாதிரி, நம்ம இடியாப்பம் வச்சுக்கலாம், இல்லை இதெல்லாம் ஸ்டீம் பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது. இதில் ஹோல்ஸ் போட்டதும் இருக்குது, ஹோல்ஸ் போடாத பிளேட்ஸும் ஒரு செட்டு வாங்கியிருந்தாங்க அம்மா. ஸோ இதில் நம்ம இடியாப்பம் பண்ணுறது, எனி ஸ்டீம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தட்டு இட்லிக்கானது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டுட்டோன்னு வைங்களேன், ஸோ நல்லா சூப்பராக ஃப்ளாட்டாக வரும். ஸோ ஊர்லேருந்து வந்தாலே எனக்கு இந்த டார்க் ஃபேண்டசி அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது அப்புறம் அஸ்வின்ஸோட தட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு இந்த கம்பு உருண்டை, இந்த உருண்டையெல்லாம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவை அவங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து ஒரு பெட்டி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரியாக இருந்தது. எங்கள் நீடட் ஐட்டம்ஸ் நிறையா, ஏன்னா அம்மா இங்கே வந்ததுனால இங்கே செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5.5 பெட்டி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு, தட்டை தான் மோஸ்ட்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி. ஸோ அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்ட அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படியே எங்கள் மாமியாருக்கு மனசு கேட்கல. ஸோ கொஞ்சமாக வந்து வடாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து வித்யுத்துக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே வந்து மைக்ரோவேவ் பண்ண முடியாது இப்போ இனிமேல் ஸ்கூலுக்கு. சரி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கலான்ட்டு இந்தியாவில் இருந்ததுன்ட்டு வாங்கினது. இந்த ஸ்பூனோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஸோ நீங்கள் அஸ்வின்ஸ் தட்டை இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நிறுத்தவே முடியாது. ஸோ வித்யுத்துக்கு வந்து இந்த பானிபூரி மாதிரி வாங்கினது. அப்புறம் அப்பா நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 ஆட்டோ ஆக்சுவலி வந்திருந்தது. ஸோ ஒன்று வந்து என்னோடய சித்தப்பா அப்பாவோட தம்பி, அப்புறம் இன்னொன்று வந்து அம்மாவோட சிஸ்டர் சித்தி, அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆட்டோ அனுப்பியிருந்தாங்க. வித்யுத் வந்து இந்த 2ஓட தான் அப்படி ஒரு விளையாட்டு. அது ஆன் பண்ணால் அது வந்து ஒரு அழகாக சவுண்ட் போட்டுக்கிட்டு, அண்டு அது வந்து சென்சாரோட இருக்க போல் இருக்குது. ஸோ நம்ம போய் காலை வச்சு பிளாக் பண்ணோம்னா அது திரும்பிக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா குழிப்பணியார கல். இது நான் கேட்டிருந்தேன் அம்மா கிட்டே, நிறையா குழி இருக்கிற மாதிரின்னு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாங்கியிருந்தாங்க. ஸோ அது மூடியோட மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரோட்டி மேக்கர். இது வருமா வரலையான்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை அது வாங்கி ட்ரை பண்ணணுன்ட்டு. ஸோ சொல்லியிருந்தேன் அம்மாட்ட. ஸோ அம்மா வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்டர்.
நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒரு 2-3 ரவுண்ட் போட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி மேக்கராக கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து ப்ரீமியர் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இப்போ நான் ட்ரை பண்ணி வேற பார்த்துட்டேன். ரொம்ப நிறையா காணுது அண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃபன் பாக்ஸ். வித்யுத்துக்கு வந்து 2 லஞ்ச் பிரேக் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ப்ராப்பர் 1:30க்கு, இன்னொன்று காலையிலேயே ஒரு 10:30 அந்த மாதிரி. ஸோ 10:30க்கு அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா அந்த லஞ்ச் பாக்ஸ், இது வந்து ப்ராப்பர் லஞ்சுக்கு. ஸோ இது பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே குவான்டிட்டிஸ் வந்து கரெக்டாக நம்ம வெரைட்டியாக வைக்கிற மாதிரி, ஏதாவது கொஞ்சோண்டு காய், அப்புறம் சப்பாத்தி ஏதாவது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இன்னொரு பாக்ஸ் இருந்தது. ஸோ இது கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமியார் அனுப்பிச்சது. ஸோ ஒரு 6 yard saree, ஒரு 9 yard saree அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வித்யுத்துக்கு வந்து நிறையா வந்து ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் இது ஸ்கூல் பேக் அதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வித்யுத்துக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ கார் ஸ்கூல் பேக், அப்புறம் இந்த மில்டன் அண்ட் செல்லோவில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹோல்சேலர்கிட்ட இந்த சுடிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நல்லாவே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ரெடிமேட் ப்ளவுஸஸ் அம்மா நாயுடு ஹாலில் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுவுமே அந்த நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களுக்கு ஸ்டஃப், ரொம்ப மெட்டீரியலும் நல்லா இருந்தது அண்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 900 rupeesக்கு ஸ்டிச்டு ஃபுல் மெட்டீரியல் இருந்தது அண்ட் சைஸும் ட்ரூ டு சைஸாக நல்லாவே இருந்தது. ஸோ இதுவும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். தீபாவளிக்கு போடுற மாதிரி நல்லா ஒரு கிராண்டாக அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அம்மா அப்பாவும் எங்களுக்கு தீபாவளிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து தீபாவளி அப்போ தான் காட்டுவேன்ற மாதிரி சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ வி கான்ட் வெயிட் ஃபார் தட். ஸோ அது அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த ஷிம்மர் லெகின்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் மொத்தமாக வாங்கினது. பாருங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தோம், ஐயோ ரொம்ப வாங்கிட்டோமான்னு. இது தவிர்த்து இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி சும்மா கொஞ்சம் டிஷர்ட்ஸ் டாப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தாங்க நாங்கள் வாங்கினது. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.